ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமி சீரீஸ்னா எமனன்ஷியன் ஷேடோ சீசன் 1 எபிசோட் 10 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த எபிசோடில் 18+ சீன்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ தனியாக உட்காந்து பார்க்குறது பெஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். பேரண்ட்ஸோட பார்த்தீங்கன்னா ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க. சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எமனன்ஷியன் ஷேடோ சீசன் 1 எபிசோட் 10. ஸ்கூல் மொத்தமாக எரிஞ்சிட்டதுனால சம்மர் லீவை கொஞ்சம் முன்னாடியே விட்டுருந்தாங்க. எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. ஆனால் நம்ம ஹீரோ மட்டும் அவன் வீட்டுக்கு போகாமல் அந்த அப்பார்ட்மெண்ட்லேயே இருக்கிறான். என்ன பண்ணன்னு தெரியாமல் நம்ம ஹீரோக்கு போர் அடிச்சிட்டு இருக்கும்போது தான் ஆல்ஃபா கிட்டே இருந்து ஒரு லெட்டர் வருது. இதுக்கான நேரம் வந்துடுச்சு இல்லை, ஏன்ஷியன் மெமரிஸ், ஃபைனல் ரெஸ்டிங் பிளேஸ், சீக்ரெட் லேண்ட், லிண்ட்வர்ம் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். ஷேடோஸில் இருக்கிற மற்ற 7 மெம்பர்ஸையும் காமிக்கிறாங்க. ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. எப்சலான்னு ஒருத்தியை காமிக்கிறாங்க. அவள் சைஸ் சின்னதாக இருந்தாலும் ஸ்லைமை வச்சு எல்லாத்தையும் பெருசாக காமிச்சுக்கிடுறா. லார்ட் ஷேடோ சொன்னது இப்போதான் எனக்கு ஞாபகம் இருக்கு. என் விதியை மாற்ற போகிற ஒன்று இதுன்னு சொன்னார். உன்னோட விதி உன் கையில், இந்த ஷேடோஸை ஏற்றுக்கோ அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். ஏற்றுக்கிடணும் அப்படின்னு அவள் பீட்டாவோட வேற விஷயங்களை பார்க்குறா. நேச்சரை எதிர்த்து என் விதியை நான் மாற்றிட்டேன் அப்படின்னு அவளோட சைஸாவா பெருசாக்குனது நினச்சி பெருமைப்படுறா. பியூரஸ்ட் டார்க் ட்ரெஸ், அழகான மசில்ஸ், ஹேண்ட்ஸமான ஃபேஸ் அப்படின்னா நீதான் ஷேடோவா? என் ஆளுங்களை கொண்டு அந்த நாய்ங்க நீங்க தானா? இல்லை, லார்ட் ஷேடோவை நாயின்னு சொல்லக்கூடாது அப்படின்னு ஜீனான்னு சொல்லிட்டு இருந்தான். தான் ஷேடோ, அந்த அழகான எல்ஃபை காப்பாற்ற வந்திருக்கேன். உன்னை வெயிட் பண்ண வச்சதுக்கு சாரி. இப்போ நான் இங்கே வந்துட்டேன். நான் இதுக்கப்புறம் என்ன எழுதுறது? இது கொஞ்சம் ஓவர் டிராமாட்டிக்கா இருக்கோ அப்படின்னு சொல்லி பீட்டா இதெல்லாம் ஒரு கதையா தான் உட்காந்து எழுதிட்டு இருக்கா. எனக்கு ஐடியாவே வர மாட்டேங்குது. வெளியே போய் காத்து வாங்கலாம் அப்படின்னு பீட்டா போறா. பீட்டாக்கு நேச்சுரலாவே சைஸ் பெருசு. பட் எப்சிலான் வந்து ஸ்லைமை வச்சு தான் அதை பெருசா காமிச்சிட்டு இருக்கா. ரீசெண்டா லார்ட் ஷேடோ என் மேலேயே ஒரு கண்ணா இருந்தாரு, அதுவும் என்னோட இந்த ஏரியால அப்படின்னு எப்சிலான் சொல்லவும் அதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு பீட்டா சொல்றா. சரி புரியுது, என்னை விட உனக்கும் சைஸ்ல கொஞ்சம் பெருசா தான் இருக்கு. ஒன்னு அவரை பார்க்காம என்ன பார்த்தது உனக்கு பொறாமையா இருக்கா அப்படின்னு எப்சிலான் சொல்லிட்டு இருக்கா. இல்ல, லார்ட் ஷேடோ என்னையவோ பாப்பாரு அப்படின்னு பீட்டாவோ அவ்வளவு சண்டை போட்டுட்டு இருக்காங்க. லேடி ஆல்ஃபா கிட்ட இருந்து மெசேஜ் வந்திருக்குன்னு நியோ வந்து சொல்றா. கேமாவோட அந்த ஸ்டோரை காமிக்கிறாங்க. பிரின்சஸ் அலெக்சியாவும் ஐரிஸும் அங்க வந்திருக்காங்க. காடஸஸ் ட்ரையலுக்கு நீ அந்த சீக்ரெட் லேண்டுக்கு போக போற, இந்த மாதிரி ட்ரெஸ்ஸியா போட்டு போவேன் ஐரிஸ் கேட்கவும், நாங்க ஒரு கெஸ்டோட கெஸ்டா மிங்கிள் ஆகணும்னு ஆசைப்படுறேன். அது போக நான் போனாதான் யாருக்கும் சந்தேகம் வராது. அந்த பிஷப்பை பத்தியும் தப்பா வர நியூஸ் உண்மையா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிட முடியும். எனக்கு அவன் மேல டவுட்டா தான் இருக்கு அப்படின்னு அலெக்சியா சொல்லவும், நான் போனா ரொம்ப கேர்ஃபுல்லா இருப்பாங்க, உண்மைதான். ஆனா இந்த விஷயத்தை உங்ககிட்ட சொல்லி இருக்க கூடாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஐரிஸ் சொல்றா. பிரின்சஸ், நீங்க எங்க கடைக்கு வந்ததுல சந்தோஷம். நான் தான் இதோட மேனேஜர்னு கேமா வந்து உட்காந்துட்டு என்னோட பேரு லோனா அப்படின்னு இன்ட்ரடியூஸ் ஆகுறா. இதோட டேஸ்ட் எல்லாமே ரொம்ப டிஃபரெண்டா சூப்பரா இருக்குது. இந்த மாதிரி ஒன்று சாப்பிட்டதே இல்லைன்னு அவங்க என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அலெக்சியா, நீங்க ட்ரெஸ் வாங்க வந்திருந்தேன்னா உங்ககிட்ட தான் ஆல்ரெடி நிறைய இருக்குல்ல அப்படின்னு ஐரிஸ் சொல்லவும், நான் ஒன்னும் ட்ரெஸ் வாங்க வரலன்னு வா சொல்றா. அப்ப ஃப்ரெண்டுக்கு கிஃப்டான்னு கேட்கவும், இது கிஃப்ட்னு சொல்லிட முடியாது, இது எனக்காக தான் ஆனா மத்தவங்களுக்காகவும் அப்படின்னு வா சொல்லவும், அலெக்சியா சொல்றத வச்சே கேமா வந்து புரிஞ்சுக்கிட்டா. அதை கொண்டு வாங்க அப்படின்னு கேமா சொல்லவும், அண்டர் கார்மெண்ட்ஸ் அவங்க கொண்டு வராங்க. இதெல்லாம் போட்டா ரொம்பவும் தெரியும், அது போக சீத்ருவா வேற இருக்கே அப்படின்னு சொல்லி ஐரிஸ் கேட்கவும், ரீசெண்டா இப்ப இதுதான் ட்ரெண்டிங், பாய்ஸ்க்கு இந்த மாதிரி போட்டாதான் பிடிக்கும் அப்படின்னு கேமா சொல்லவும், அலெக்சியா இந்த மாதிரி இதெல்லாம் உனக்கு வேண்டாம் உழைக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி ஐரிஸ் கேட்கவும், ஏன்னா இப்போ எனக்கு பெர்ஃபெக்டான ஷேப் இருக்குதுன்னு எனக்கு தோணுது அப்படின்னு அலெக்சியா சொல்றா. அதுக்கு நீ எதுக்கு இதை வாங்குறேன்னு கேட்கவும், ஏன்னா எனக்கு பெர்ஃபெக்டான அதை தான் ஆல்ரெடி சொல்லிட்டியே, இது உனக்கு வேண்டாம் அப்படின்னு ஐரிஸ் சொல்லவும், இது ரொம்பவே நல்லா இருக்கும் பாருங்க, நான் கூட இதை போட்டிருக்கேன் அப்படின்னு கேமா கவன தூக்கி காமிக்கிறா. நானும் இதை ட்ரை பண்ணி பார்க்கணும்னு சொல்லவும், ட்ரையலும் அங்க இருக்கு அப்படின்னு கேமா காமிக்கவும், அலெக்சியா உள்ள போறா. அலெக்சியா அதை போட்டு பார்த்துட்டு, இது எனக்கு ரொம்பவோ பெர்ஃபெக்டா இருக்குது, எதுக்காக நீ என்ன இதை போட விட மாட்டேங்கிற? இதை நான் போட்டா மட்டும்தான் என்னால அவன் மனசை கவர முடியும். ஐ மீன் இந்த மாதிரி தாங்ஸை ட்ரை பண்றதுல எந்த தப்பு இல்லை, நீ எதுக்காக அதை ரிஜெக்ட் பண்ற? அது என்ன தப்பு பண்ணுச்சு? நான் ஒன்னும் அதை ரிஜெக்ட் பண்ணல அப்படின்னு ஐரிஸ் சொல்லவும், அப்போ ஓகே நான் இதை வாங்கிக்கிடுறேன் அப்படின்னு சொல்லி அலெக்சியா அதே மாடல்ல இன்னும் நிறைய கலர்ல வாங்கிக்கிடுறா. அன்னைக்கு ஸ்கூல் எரிஞ்சதுக்கு அப்புறமா நடந்த இன்சிடென்ட்டை காமிக்கிறாங்க. ஓரியானா நம்ம ஹீரோ இறந்து போன கிளாஸ் போய் செக் பண்ணி பாக்குறா. அங்க இல்லன்னு தெரிஞ்சவொடனே அடிப்பட்டவங்க இருக்கிற ரூம்க்கு வந்து பார்த்தா நம்ம ஹீரோன்னு உயிரோட தான் இருக்கான் அப்படிங்கறத பாக்குறா. சிட், என் மேல நீ வச்சிருந்த லவ் தான் ஒரு மிராக்கிளை கிரியேட் பண்ணி உன்னை உயிரோட வச்சிருக்கு. நீ எனக்காக உன் உயிரையே சாக்ரிஃபைஸ் பண்ண, இனிமே நான் உனக்கு தான் அப்படின்னவா சொல்லியிருப்பா. இப்ப நம்ம ஹீரோ கூட அந்த சீக்ரெட் லேண்டுக்கு போயிட்டு இருக்கா. எனக்கு கொஞ்சம் கூட ஸ்பேஸே இல்லை, நான் நல்லா வந்து மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறேன். சீக்ரெட் லேண்டுக்கு போக 2 days ஆகும், அது வரை நான் கூடவே இருக்கன்னு ஒரே நான் சொல்றா. நான் நினைச்சா என் பவரை யூஸ் பண்ணி ஒரே செகண்ட்ல அங்க போயிருக்க முடியும். ஒரு பேக்ரவுண்ட் கேரக்டரா எக்கனாமிக் கிளாஸ்ல ட்ரெயின்ல போகணும்னு நினைச்சு வந்தது ஏன் தப்பு தான் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். இப்போ ரோசோரியானா நம்ம ஹீரோக்கு வந்து ட்ரிங்க்ஸை சர்வ் பண்றா. நீ அப்படின்னா அந்த காட ஸ்டைலுக்கு தான் போறியான்னு கேட்கவா, ஆமா நம்ம ஹீரோ சொல்லிட்டு, அலெக்சியா அதுக்காக தான் எனக்கு கூப்பிட்டுருப்பான்னு நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். உண்மையான சைடை நான் பார்த்திருக்கேன், நீ ரொம்பவே தைரியமானவன், உன் உயிரை கொடுத்து என்ன ப்ரொடெக்ட் பண்ண ட்ரை பண்ண, கடவுள் நம்மள பிளஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு வா சொல்லவும், டிவைன் டீச்சிங் அதுதான் இந்த உலகத்துல இருக்கிற பாப்புலரான ஒரு ரிலிஜியன், காடஸ் பியாட்ரிக்ஸை கும்பிடுற ஒரு குரூப் தான் அது அப்படின்னு ஹீரோ யோசிக்கிறான். காடஸ் தன்னோட பவரை 3 ஹீரோஸ்க்கு கொடுத்த அப்புறமா அவங்க இந்த உலகத்தை காப்பாத்தினதுக்கு அப்புறம் பிரின்சஸ் தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்களாம். நீ அந்த காடஸ் ட்ரையல்ல வின் பண்ணிட்டேன்னா எங்க அப்பாவோட மனசு ரொம்பவே ஈஸியா மாத்திர முடியும், காடஸோட பிளெஸிங் உனக்கு கண்டிப்பா இருக்கும் அப்படின்னு அவள் லவ் பத்தி பேசிட்டு இருந்தா. அவளோட ரிலீஜியனுக்கு என்ன கன்வெர்ட் ஆகிறதுக்கு என்ன பிரெயின் வாஷ் பண்ண ட்ரை பண்றாளோ அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். அடுத்த 2 நாள் ஓரியானா கிட்ட இருந்து நம்ம ஹீரோ ஒரு வழியா தப்பிச்சு இப்போ இவங்க அந்த சீக்ரெட் லேண்டுக்கு வராங்க. எல்லாமே எதனால லெஃப்ட் ஆமா இருக்குன்னு நம்ம ஹீரோ கேட்கவும், ஹீரோ ஒலிவியே இந்த இடத்துல தான் டீமன் டியாப்லோவோட லெஃப்ட் ஆம கட் பண்ணாங்களாம். அந்த லெஃப்ட் ஆம் கூட இங்க தான் ஒரு சாங்சுரியில இருக்கு
அப்படின்னு நோரியானா சொல்றா. எனக்கு பிடிச்ச ஃபேமஸ் ஆத்தருங்க வந்திருக்காங்க, அவங்க புக் சைனிங் பண்ணிட்டு இருக்காங்க. ரொமான்ஸ், காமெடி, ஆக்ஷன் எல்லா ஜானர்லயும் இவங்க ஒருத்தங்க மட்டும் தான் எழுதுவாங்க அப்படின்னு நோரியானா வந்து லைன்ல சைன் வாங்க நின்னுட்டு இருக்கா. நம்ம ஹீரோ அந்த புக்ஸ் எல்லாம் பாக்குறான். டிராகன் பால் எக்ஸ் 1 பர் ரோமியே ஜூலியே, அப்புறமா இது என்ன புக்கு எமினன்ஷின் ஏதோ ஒன்று. இந்த ஸ்டோரிஸ் எல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பா இந்த பர்சன் ரீஇன்கார்னேஷன் ஆன மாதிரி தெரியுது. என் ப்ரீவியஸ் லைஃப்ல இருந்த கதை இவங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு நம்ம ஹீரோ போய் செக் பண்ணி பார்த்தா பீட்டா தான் அந்த கதையெல்லாம் எழுதியிருக்கா. லார்ட் ஷேடோ, உங்க விஸ்டம்ல தந்த நாலேஜை வச்சு தான் இது எல்லாத்தையுமே நான் கிரியேட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பீட்டா சொல்லவும் லிட்ரேச்சர் ரொம்பவோ பிடிக்கும்னு சொன்னா. ஸோ ரெஃபரன்ஸ்க்காக நான் இந்த மாதிரி கதைகள் எல்லாம் இவா கிட்ட சொன்னா, அதை வச்சு இவளுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும்னு பார்த்தா நான் சொன்ன கதையவே இவா மொத்தமா திருடிட்டா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். மிஷனோட டீட்டெயில்ஸ் இதுல எழுதியிருக்கேன் அப்படின்னு பீட்டா கொடுக்குறா. சரிங்க பாரு, அவங்க என்னோட நேமை எழுதி ஆட்டோகிராஃப் போட்டிருக்காங்க, நீயும் அவங்களோட ஃபேன்னு தெரியாது. ஆமா, உன் இதுல எப்படி போட்டிருக்காங்கன்னு பார்த்தா என்ன இது ஏன்ஷியன் டெக்ஸ்டா இருக்குன்னு ஒரே நான் கேட்கறா. உன்னால அதை ரீட் பண்ண முடியுதான்னு கேட்கவும், எனக்கு பேசிக் தெரியும், ஆனா ஃபுல்லா ரீட் பண்ண தெரிஞ்சவங்களாலேயே கூட இதை கண்டுபிடிக்க முடியாது, எதுக்கு அவங்க ஏன்ஷியன் லெட்டர்ல ஆட்டோகிராஃப் போட்டாங்க அப்படின்னு கேட்கவும், இது ஆசமா இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். பசங்களுக்கு இந்த மாதிரி விஷயமா பிடிக்கும் அப்படின்னு நோரியானா யோசிக்கிறா. சீக்ரெட் லேண்ட்ல இருக்கிற சாங்சுவரிக்கு ஆல்பா போய் பார்த்தா அங்க இருக்கிற பிரீஸ்ட் இறந்து போயிருக்கான். ஹீரோ ஒலிவியே, அந்த நாள்ல அப்படி என்னதான் நடந்தது, உண்மையிலேயே டீமன்ஸ் போயிடுச்சா, இவனை யாரு கொண்டிருப்பா அப்படின்னு அலெக்சியா யோசிக்கிறா. ஹை பிரீஸ்ட் யாரோ கொலை பண்ணிட்டு போறாங்க, அவங்கள பிடிங்க அப்படின்னு சொல்லி மத்தவங்க எல்லாம் வராங்க. இந்த பெல்ஸ் ரிங் ஆகுறது ஒரு பெரிய டிஸ்ட்ரக்ஷன் வரப்போகுதுங்கிறதுக்காக தான் சூப்பரான ஒரு ஹை லொகேஷன்ல நின்று நான் அதை பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு நம்ம ஹீரோ கீழே பார்க்கும்போது ஒருத்தன் அங்க இருந்து ஓடிட்டு இருக்கான். அந்த பிரீஸ்ட கொண்டவன் தான் ஓடி வந்துட்டு இருக்கான். அப்ப நம்ம ஹீரோ வந்துட்டு அட்டாக் பண்ண போகவோ கரெக்டான ஸ்பாட் வச்சு அதை தடுத்துருக்கான். ஐஸ்கிரீம் ஸ்டிக்கை வச்சு தான் நம்ம ஹீரோ அதை தடுத்திருக்கான். மேலே பாருன்னு காமிக்கிறான். எப்சலான் அவனை அசால்ட்டா வந்து கொண்டுருதா. எப்பவும் போல சூப்பரா வேலையை முடிக்கிற எப்சலான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், நம்ம டார்கெட் கிட்ட இருந்து உண்மையை தெரிஞ்சுக்கிட கூடாதுன்னா கல்ட் ஆஃப் டியாப்லோஸ் அவனை முன்னாடியே கொண்டுட்டாங்க, இது அவனோட அடியால் தான், உண்மையான எக்ஸ்டனர் எங்கேயோ போய் வளைஞ்சுக்கிட்டான், நாங்க இப்போ பிளான் பிக்கு போறோம் அப்படின்னு எப்சலான் சொல்லவும், ஆல்ஃபா என்கிட்ட எல்லா டீட்டெயிலையும் கொடுத்துருக்கா, எல்லாத்தையும் பெர்ஃபெக்டா முடிங்க அப்படின்னு நம்ம ஹீரோ கிளம்பிட்டு கொடுத்த ஸ்லைமை இவ பாடியில நிறையவே யூஸ் பண்றா போலியே அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. அவ பாடியில ஸ்லைமை வச்சு தான் சைஸை பெருசா காமிக்கிறா அப்படிங்கறத நம்ம ஹீரோ ஆல்ரெடி புரிஞ்சுக்கிட்டான். பட் முக்கியமான விஷயம் அது இல்ல, இந்த சீக்ரெட் லேண்ட்ல காடஸ் ட்ரையல் நடக்க போகுது. இங்க தான் டீமன் டியாப்லோவோட ஒரு கையமோ ஏதோ ஒரு ஹீரோ வெட்டியிருக்காங்க. இதுக்கப்புறம் தான் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களையும் நீங்கள் தெரிஞ்சுக்கிடுவீங்க. ஸோ மிஸ் பண்ணாமல் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம்.